வெல்கம் டு ஐஷு விலாக். இன்னைக்கு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட அப்டேட் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இன்றைக்கான டிப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம பொதுவாக வந்து பூண்டு உரிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படுவோம் இல்லையா? யாரையாச்சும் வந்து ஹெல்ப்புக்கு கேட்போம், பூண்டு கொஞ்சம் உரிச்சுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸையே. ஆனால் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் ஒரே ஒரு குக்கர் மட்டும் யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக எப்படி பூண்டு உரிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா பூண்டை வந்து இந்த மாதிரி தனித்தனியாக உதிர்த்து எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு டம்ளரில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. உள்ளுக்குள்ள ஒரு குட்டி பவுல் வந்து வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து பூண்டை வச்சுருங்க. ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அடுப்பு அப்படியே ஆன்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அந்த ஏர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம அந்த குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நேரம் வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. வெயிட் வந்து நான் அப்படியே போட்டே தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி கேஸ்கட் கூட நான் வந்து ரிமூவ் பண்ணவே இல்லை. ஸோ ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுருங்க. அந்த உள்ள தண்ணி சூடாகவே இருக்கும் இல்லையா? அந்த சூட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பூண்டு உரிக்கிறதுக்கு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கும். மேலே அந்த பூண்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி குட்டி குட்டியாக தண்ணி வந்து பபிள்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பூண்டோட மொனப்பகுதி இருக்குல்ல, அதில் வந்து இந்த 4 பக்கமும் வெடிப்பு விட்டு அந்த தோல் வந்து அழகாக உங்களுக்கு வந்து உரிக்க வந்துடும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பூண்டோட தோல். பூண்டோட வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கவே இருக்காது. நம்ம நார்மலாக அந்த பூண்டை பச்சையாக நம்ம உரிக்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த பூண்டு வந்து அதாவது அந்த தோல் வந்து பூண்டில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து உரிச்சு பாருங்கள். ஒரு சிலர் நினைப்பீங்க நம்ம குக்கரில் இப்படி வைக்கிறதுனால பூண்டு வந்து வெந்து போயிடும்னு சொல்லிட்டு. பூண்டு வந்து வெந்தெல்லாம் போகாது. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பச்சையாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பல்கான குவான்டிட்டியில் கூட பூண்டு வந்து உரிச்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நம்ம வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்லி கரப்பாம்பூச்சி தொல்லைலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும்ல. அதை வந்து துரத்துறதுக்காக இன்றைக்கி நம்ம வந்து பச்சை மிளகாயும் பூண்டு மட்டும் யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பரான ஒரு ரெமெடி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி சின்னதாக ஒரு மிக்ஸி கப்பு வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் நல்லா காரமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் ஒரு 2 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் 2, 3 மிளகு வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்சதுக்கப்புறமா இதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி இந்த தண்ணியை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா மிளகு, பூண்டு, பச்சை மிளகாயோட காரம் வந்து ரொம்ப தூக்கலாக இருக்கிறதுனால நம்ம கிச்சனில் நடமாடுற பல்லி, கரப்பாம்பூச்சி, எறும்பு இந்த மாதிரியான குட்டி குட்டி பூச்சி, வண்டுகள் இதுக்கு எல்லாத்துக்குமே இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. இந்த ஃபில்டர் பண்ணி எடுத்த தண்ணியை அந்த மாதிரி சின்னதாக ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து கரப்பாம்பூச்சி, பல்லி தொல்லெல்லாம் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ உங்கள் கிச்சனில் அந்த இடங்கள்லாம் நீங்கள் அந்த தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த தொந்தரவுகள் எதுவுமே இருக்காது. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கிச்சனில் இந்த அடுப்புக்கு பின்னாடி, அதாவது நம்மளோட கவுண்டர் டாப்பில் இந்த அடுப்புக்கு பின்னாடி பக்கம்லாம் நிறைய ராத்திரி நேரங்களில் பூச்சிகள் வந்து போகும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது சாப்பாட்டு பொருள் ஏதாவது சிந்திருச்சு அப்படின்னாலுமே அதை தேடி அந்த சாப்பாட்டோட வாசனைக்கு வந்து பூச்சிகள் வந்து நிறைய வரும். அதாவது பல்லி, அதுக்கப்புறம் கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கும்ல. ஸோ அதுக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுண்டர் டாப்பில் இந்த கார்னர் ஓரங்களில் நீங்கள் வந்து மளிகை சாமான்லாம் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஷெல்ஃபில், செவுத்தில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லையுமே வந்து அடிச்சு விடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எறும்பு தொல்லைகள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலுமே இந்த தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அந்த காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலலாம் எறும்பு வந்து போயிடும் அந்த இடத்துல இருந்து. கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. ராத்திரி நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கை வந்து க்ளீன் பண்ணிட்டு படுக்கிறீங்க அப்படின்னா அந்த சிங்கோட ஹோல் இருக்கு இல்லையா, அந்த நடுவில் அந்த இடத்துல வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. கரப்பாம்பூச்சி தொல்லைகளும் வந்து இல்லாமையே போயிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதிகமாக பார்த்திங்க அப்படின்னா முஸ்லீம் வீடுகளில் இல்லை முஸ்லீம் கல்யாணங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விதமான கத்திரிக்காய் கிரேவி வந்து கொடுப்பாங்கல்ல, அந்த அதே டேஸ்ட்டில் அதே ஃப்ளேவரில் நம்ம வந்து வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் நான் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக வந்து வெட்டிடாதீங்க. ஏன்னா அது எண்ணெயில் வதங்கும் போது நமக்கு வந்து குழஞ்சு போயிடும். ஒரு கத்திரிக்காவை 2ஆக வெட்டி அதை வந்து 2 வெட்டிக்கோங்க. அதாவது ஒரு கத்திரிக்காவை 4 பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி காம்போடையும் சேர்ப்பாங்க. காம்போட சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு காம்பு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா வந்து காம்பை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது உள்ளுக்குள்ளே பூச்சி அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுனால நமக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வந்து எப்போவுமே உங்களுக்கு வந்து பிரியாணிக்கு செம காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கு எப்போவுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுவீங்க. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வறுத்து அது 2த்தையும் சேர்த்து பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன். இதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கருப்பு எள்ளுக்கு பதிலாக வெள்ளை எள்ளு தான் நம்ம இதில் வந்து எடுக்கணும். என்கிட்ட அன்றைக்கி வந்து கருப்பு எள்ளு தான் இருந்தது. அதனால தவிர்க்க முடியாமல் நான் வந்து கருப்பு எள்ளு எடுத்திருந்தேன். ஸோ கருப்பு எள்ளு வந்து சேர்த்து செய்யும்போது அந்த கிரேவி வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதாவது கொஞ்சம் கருப்பு கலரில் சேஞ்ச் ஆகும். மற்றபடிக்கு உங்களுக்கு டேஸ்ட் வைஸ் வந்து ஒன்றுமே ஆகாது. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய அகலமான பாத்திரம் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு 4, 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 2 பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் வந்து பாதி வதங்கி வரும்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி வந்து அடி பிடிக்காமல் கரண்டி வச்சு அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கி வரணுங்க. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்குமே வந்து கத்திரிக்காய் நல்ல குழைவாக உங்களுக்கு வந்து வதங்கி வந்துச்சு அப்படின்னா தான் டேஸ்ட் கொடுக்கும் நல்லாவே. தேவையான அளவுக்கு வந்து கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா கத்திரிக்காயை மட்டுமே வந்து தனியாக எண்ணெயில் வதக்கி எடுத்ததுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி மசாலாலாம் ரெடி பண்ணி அந்த கத்திரிக்காயை போட்டு கிரேவி மாதிரி ரெடி பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி அப்படியே தான் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பக்கமாக கத்திரிக்காயை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு 2 தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அந்த தக்காளியோடவே வந்து சேர்த்து நல்லா வதக்கி அந்த கத்திரிக்காவில் ஃபுல்லாகவே வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கலந்து விடும்போது தக்காளியும் வந்து நல்லாவே வெந்து வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து மசாலா வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதே கூடவே வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. நம்ம இப்போ சேர்த்த மசாலா பொருட்களோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இப்படி வந்து வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, எள்ளு வேர்க்கடலை, அதை வந்து அந்த பொடியை உள்ளே சேர்த்துக்கிட்டு அதையும் வந்து நல்லா கலந்து விடுங்க. அந்த கத்திரிக்காய் கூட இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கமகமன்னு உங்களுக்கு வாசம் வர ஆரம்பிக்கும். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க சிம்மில், அடிப்பிடிக்க விடாமல். அதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். அந்த புளி கரைசலையும் வந்து உள்ளுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து அதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படி வந்து கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அப்படியே 1 நிமிஷத்துக்கு சிம்லேயே வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அந்த புளி வந்து சேர்த்துருந்தோம் இல்லையா, அதோட ஸ்மெல்லெல்லாம் போகட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல கத்திரிக்காய் வந்து ஓரளவுக்கு சூப்பராக அப்படியே குழஞ்சி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அப்படியே சிம்லேயே ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்து கிரேவி ரெடியாகி வந்திருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு இதை வந்து அப்படியே தனியாக இறக்கி வச்சிடலாம். ஏன் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சோம் அப்படின்னா தான் இது வந்து கொஞ்சம் திக்காகும்போது நமக்கு நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு. இந்த எள்ளு வந்து நம்ம கருப்பு கலரில் சேர்த்துருந்தோம் இல்லையா, அதனால தான் இந்த கிரேவிக்கு வந்து கலர் இந்த மாதிரி இருக்குது. இதே நீங்கள் ஒயிட் கலரில் எள்ளு வந்து சேர்த்துருந்தீங்க அப்படின்னா கிரேவி வந்து நல்ல சூப்பரான ஒரு கலர் கொடுக்குங்க. மற்றபடிக்கு டேஸ்டெல்லாம் சேமாக தான் இருக்கும். இப்போ நான் இது வந்து எதுக்காக ரெடி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி சிக்கன் பிரியாணி வந்து பண்ணியிருந்தேன். ஸோ பாஸ்மதி ரைஸ் வச்சு சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து காம்பினேஷனாக தான் அந்த மாதிரி நான் கத்திரிக்காய் கிரேவி வந்து பண்ணினேன். அது கூடவே சைடில் வந்து பெப்பர் சிக்கனும் வந்து பண்ணியிருந்தேன். வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், இந்த பிரியாணி ரெசிபி நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ரைஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சாதம் வந்து உடஞ்சி போகாமல் ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்திருந்தது. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி சிக்கன் பிரியாணி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரெசிபி அப்படிங்கிறதுனால நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் ஒரு நாள் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெப்பர் சிக்கனும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக வந்து கொத்தமல்லி இலை தூவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டு அதையும் வந்து தனியாக இறக்கி வச்சுட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. அந்த டைமில் வந்து ரெடி பண்ணினது தான். ஸோ கத்திரிக்காய் கிரேவி வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது அவங்களுக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பேக் பண்ணி கூட எடுத்துகிட்டே போயிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கத்திரிக்காய் கிரேவியில் நல்லெண்ணெய் சேர்த்துருந்தோம் இல்லையா, அதுதான் ரொம்ப தூக்கலாக இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஒரு குக்கர் இருந்தா போதுங்க. நம்மளோட கரண்ட் பில்ல பாதியா குறைக்கலாம். அது எப்படி அப்படின்னு பார்க்கலாங்க. கரண்ட் இல்லாத சமயங்கள்ல கூட நீங்க துணி எல்லாம் அவசரத்துக்கு அயர்ன் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு, ஒரு குக்கர் அடுப்புல வச்சுக்கோங்க. ஒரு பாதி அளவுக்கு தண்ணி வந்து வச்சுக்கோங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்கும்போது, இந்த மாதிரி அந்த இடிகள் மேல நம்ம இடிப்போம் இல்லையா? அந்த கல்ல மட்டும் உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கேஸ்கட் அப்படியே தான் இருக்கு. அதே மாதிரி விசிலும் அப்படியே அதாவது வெயிட்டும் அப்படியே தான் இருக்கு. அப்படியே வந்து மூடி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துல வந்து குக்கர ஆஃப் பண்ணிடலாங்க. குக்கருக்குள்ளே நம்ம வந்து இடிகள் சேர்த்துருந்தோம்ல, அது எதுக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது சூடு வந்து நமக்கு ரொம்ப நேரம் நிக்கும். அதனால தான். அந்த கொதிக்கிற தண்ணீல நம்ம அந்த கல்ல சேர்க்கும்போது, அந்த கல்லுலயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல சூடு வந்து நிக்கும். ரொம்ப நேரம் அந்த சூடு அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து குக்கருக்குள்ள அந்த கல் வந்து சேர்த்துருந்தேன். இப்ப அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து துணி அயர்ன் பண்றதுக்காக இந்த மாதிரி குக்கர் யூஸ் பண்றோம் அப்படின்னா, அடிப்பக்கத்தில அதாவது குக்கருக்கு அடிப்பக்கத்தில கரி, அழுக்கு அந்த மாதிரி எதுவும் கறைகள் இல்லாம பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, நம்ம துணி அயர்ன் பண்ணும்போது அந்த துணியிலயுமே அந்த கறைகள் வந்து படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால நான் வந்து எடுத்த ஷர்ட் எந்த அளவுக்கு சுருங்கி இருந்தது, கசங்கி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி வந்து சூடா இருக்கிற இந்த குக்கர வந்து இப்படி வச்சு நம்ம அயர்ன் பண்ணோம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியா, ரொம்ப அழகா நீங்க கடைகள்லலாம் குடுத்து அயர்ன் பண்ற மாதிரி சூப்பரா அயர்ன் பண்ணிடலாம். நம்ம நார்மலா அயர்ன் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு அயர்ன் பண்ணி கிடைக்குதோ, அதே அளவுலயே உங்களுக்கு வந்து இருக்குங்க. இது வந்து ஒரு எமர்ஜென்சி டைம்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் இல்லாத சமயங்கள்ல கூட நீங்க அயர்ன் பண்றதுக்கு இந்த ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்படி செஞ்சீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கரண்ட் பில்லுமே வந்து கொஞ்சம் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு நெனைக்கிறேன். இன்னைக்கான வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் உங்கள திரும்ப மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.